சில குட்டீஸ்னா வந்துட்டு மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். நெகட்டிவ் தாட்ஸ், ஓவர் திங்கிங் எப்பா இது தொல்ல தாங்க முடியல அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. வர வர இந்த விஷயம் நோயே இல்லாம நோயாயிட்டே இருக்கு. யார பார்த்தாலும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போலாம் எனக்கு ஓவர் திங்கா இருக்கு. என்ன பண்ணனே தெரியல. இதுலருந்து எப்படி மீண்டு வரப்போறேன்னே தெரியல. ரொம்ப நெகட்டிவ் தாட் வருது. இதுலருந்து நம்ம எப்படித்தான் வரப்போறோம்? நடக்காதுன்னு தெரிஞ்சும் நம்ம அத வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அத நெனச்சு நெனச்சு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிளா நம்ம ஒரு ஆள பார்த்துட்டே தான் இருப்போம். ஆனா நம்ம மண்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு குறுகுறுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம். என்ன பேசுறோம்னு நமக்கே புரியாது. இல்ல யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா வாய தொறந்து பேசுறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பண்ணவே மாட்டோம். வாய நம்ம தொறக்கவே மாட்டோம். நைட்டும் தூக்கமே வராது. ஒரு பிரச்சனை நடந்தா, அத ஒரே ஒரு தடவ தான். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அந்த விஷயத்த 100 தடவ உட்காந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். நம்மள நாமே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்போம். இதுதான் ஓவர் திங்கிங். முதல்ல ஓவர் திங்க்னா என்னன்னே தெரியாம உட்காந்து ஓவர் திங்க் பண்றதே இப்ப வந்து பொழப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம மைண்ட் அத விட்டு வெளியில வரவே மாட்டேங்குது. நம்ம அப்படி பேசியிருக்க கூடாதோ! ஒருவேள அவர் எதுவும் நெனச்சிருப்பாரோ! நம்ம அப்படி பேசாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. இப்படிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லன்னா, அவன் ஏன் நம்மள பார்த்து இப்படிலாம் பேசுனான்? ச்சே! நம்மள பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே! இப்படி ஏதோ ஒண்ணு, ஒண்ணு ஆப்போசிட்டா நெனைக்கிறது, இல்லன்னா நமக்கு ஏத்த மாரியே யோசிக்கிறது. ஆனா ஒரு உண்மை விஷயம் என்னன்னு தெரியுமா? நம்ம யோசிக்கிற பாதி விஷயம் கூட நமக்கு நடக்கவே செய்யாது. ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஹெல்த், ஹேப்பினஸ் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். முக்கியமா ஓவர் திங்க் பண்றவங்களோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருவேளை இதுல அந்த பிரச்சனை இருக்குமோ? இதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும்? ஒருவேளை என்ன அவன் தப்பா நெனச்சிருப்பானோ? இப்படியே யோசிக்கிறது. இல்லன்னா, ஏன் நான் மட்டும் ஏன் எல்லாருக்குமே உதவுறேன்? எனக்கு மட்டும் ஏன் யாரும் உதவவே இல்ல? இப்படிலாம் யோசிக்கிறது. முதல்ல இந்த பழக்கத்த நிப்பாட்டணும். அதுக்கு தான் குட்டியா ஒரு 5 டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதுல 5வது டிப் வந்து எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் எனக்கே இப்போ வரைக்கும் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளா தான் நல்ல பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அது இல்ல. ஸோ உங்களுக்கு இந்த 5வது டிப் இருக்கா? இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லணும். சரியா? அதுக்கு வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். முக்கியமா இல்லாத விஷயத்தையும், நடக்காத விஷயத்தையும் பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து யோசிக்கிறோமா, அதுதான் ஓவர் திங்க். என்னை யாருமே கவனிக்கல. எனக்கு எந்த இம்பார்ட்டன்ஸுமே யாருமே குடுக்க மாட்டேங்கிறாங்க. குடும்பத்திலேயே என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ட்ட எதுவுமே கேட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க. என் குடும்பத்தில இருக்கிறவங்களே என்னைய கஷ்டப்படுத்தும்போது நான் யார்ட்ட போய் சொல்லுவேன்? இப்படிலாம் உட்காந்து யோசிக்காதீங்க. இவங்கலாம் நம்மட்ட கேட்டு என்ன பண்ண போறாங்க? அப்படின்னு யோசிங்க. நம்மளோட சந்தோஷத்த ஃபுல்லா அவங்க கையில தூக்கி குடுத்துட்டு, ஐயய்யோ! நம்மட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு சந்தோஷப்படுத்திக்கணும். நான் என்னோட வீடியோல நான் அடிக்கடி சொல்லுவேன். தமன் நான் சொன்ன மாரி தான். ஐ லவ் மை செல்ஃப். ஃபர்ஸ்ட்டு நம்மள நம்ம லவ் பண்ணணும். அப்புறம் தான் நீ அடுத்தவங்க லவ் பண்றானோ, பண்ணலையா அது 2வது விஷயம். அத விட்டுருங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். ஹவுஸ் ஒய்ஃபா நம்ம இருக்க என்ன தெரியுமா செய்வோம்? கண்டதையும் போட்டு மண்ட பிக்கிற அளவுக்கு உட்காந்து யோசிச்சுட்டே இருப்போம். இத நம்ம புருஷன்ட்ட சொன்னோன்னு வைங்களேன், அவர் சொல்ற ஒரே வார்த்தையில, "அட ச்சை! இதுக்கெல்லாமா போட்டு யோசிச்ச? திருப்பா லூசு மாதிரி யோசிச்சுக்கிட்டு" அப்படின்னுவாங்க. நம்ம நினைப்போம், ச்சே! நம்ம எவ்வளோ நேரமா ஃபீல் பண்ணி முக்கி முக்கி அழுதுகிட்டு இருக்கோம். இந்த பயவுள்ள இப்படி வந்து சொல்லிட்டு போயிருச்சே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி தான். ஏன் ஆம்பளைங்க வந்து ஓவர் திங்க் பண்ண மாட்டாங்க தெரியுமா? அவங்க வந்து இது ஒரு பெரிய விஷயமா யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு 1008 வேலை. இது ஒரு 1009வது வேலை. அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சு போயிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு முதல்ல உட்காந்து ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இந்த ஓவர் திங்க் பண்றதுனால தான் நம்ம மத்தவங்கட்டயே அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு போய் நிக்கிறோம். ஸோ, அத முதல்ல நிப்பாட்டுங்க. நெகட்டிவ் தாட்ஸும் வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ டிப்புக்குள்ள போயிரலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க எப்பவும் போல என்ன பண்ணணும், லைக்கையும், ஹைப்பையும் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. உங்கள நீங்க எவ்வளோ பிஸியா வைக்க முடியுமோ, அவ்வளோ பிஸியா வச்சுக்கங்க. எப்ப கேட்டாலும் நான் பிஸிடா. எனக்கு ஃபோன் பேச கூட நேரம் இல்லடா. அப்படிங்கிற அளவுக்கு பிஸியா வச்சுக்கணும். அப்படி என்னக்கா நான் செய்ய போறேன் அப்படிங்காதீங்க. ஏதாவது ஒரு வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? செகண்டு உண்மையை உணருங்கள். என்னக்கா உண்மை அப்படிங்கிறீங்க? நம்ம வெட்டியா இருக்கோம்டா. ஃபர்ஸ்ட் அத யோசிங்க. நம்ம பண்ற பெரிய தப்பே அதுதான். நம்ம சும்மா இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டாலே, ச்சே! நம்ம சும்மா உட்காந்துட்டு அடுத்தவன பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலைய பார்க்கலாமா அப்படின்னு நம்ம நெனச்சிரலாம். பட் நம்மளோட பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம சும்மா தான் இருக்கோங்கிறத நம்ம சும்மா கூட யோசிக்கிறதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. வேலை வெட்டி இல்லாம தான் நம்ம மைண்டு கன்னா பின்னான்னு அலப்பாயுது. வேலைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வைங்களேன், வெள்ளைக்காரன் மாரி நம்ம ஆயிருவோம்னு அதுக்கும் தெரியும். ஸோ, எதையாவது ஒரு வேலைய வந்து ட்ரை பண்ணுங்க. கார்டனிங் பண்ணுங்க. கார்டனிங்லாம் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும். ஒண்ணு வீட்டுக்கு வந்து காய்கறி வந்துரும். இன்னொன்னு வந்து ஜாலியா இருக்கும் கார்டனிங் பண்றது. அது பூக்குறது, காய்க்கிறது, அத பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வாக்கிங் போங்க. இல்லையா ஜிம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஜிம்முக்காவது போங்க. உடம்ப வந்து பிஸியா வச்சுக்கங்க. உடம்ப வந்து வேலை செய்ய வச்சுட்டோம்னு வைங்களேன், மைண்ட் தன்ன பாட்டுல ரிலாக்ஸ் ஆயிரும். ஏன்னா, நமக்கு வந்து இது மட்டும் இல்லாம ஜிம்மு, வாக்கிங், கார்டனிங்லாம் பண்ணும்போது தன்ன பாட்டுல வெயிட் லாஸ் ஆயிரும். வெயிட் லாஸ் ஆனாலே நம்ம வந்து பார்க்கறதுக்கு அழகாயிருவோம். நமக்கு நம்மளே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அப்போ நமக்கு என்ன தோணும், நமக்கு வந்து மத்தவங்கள பத்தி யோசிக்க கூட டைமே இருக்காது. நம்ம வேலையே கரெக்ட்டா இருக்கும். எல்லா பிரச்சனையும் ஒரே கிளிக்ல சால்வ் ஆயிரும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த சரத்குமார் தேவயானி மாரி ஒரே பாட்டுல முன்னேறுற மாரி, ஒரே பாட்டுல எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியவே செய்யாது. அத முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே சரியாகும். டிப் நம்பர் 3 ஃபோன், சோசியல் மீடியாவ தூர வைங்க. இது எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன்.
ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னே தெரியல. ஃபர்ஸ்ட்டு நான் இதுலருந்து வெளில வரணும். அப்பதான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால, இப்போ கொஞ்ச நாளாவே நான் வந்து அத விட்டு வெளில வந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா, நான் எதையுமே ட்ரை பண்ணாம உன்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுல்ல பெரிய ஈவா கணக்கா. அதனால ஃபர்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணணும். அப்புறம் தான் உன்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாளாவே நான் தூர வச்சிருக்கேன். பட் அத தூர வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, அட பாவி! ஏன்டி இவ்ளோ நாளா இவ்ளோ விஷயத்த நீ வந்து மிஸ் பண்ணுன அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஸோ அதனால அதிகமா ரீல்ஸு, வீடியோஸ் பார்க்குறத நிப்பாட்டுங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ரீல்ஸ்ல வர்ற மாரியே நம்ம புருஷன் பண்ணணும்னு நம்ம நெனப்போம். இது இப்படி பாசமா பேசுறது, இப்படி சொல்றது, அப்படி சொல்றதுன்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம பிள்ளைங்களே நெனப்போம். இங்க பாரு ஒவ்வொரு பிள்ளையும் எவ்ளோ அழகா கேக் செய்யுது, அது செய்யுது, இது செய்யுது. நீ பாரு இப்படி இல்லையேங்கிற அளவுக்கு நம்ம மைண்ட் வந்து நம்மள வந்து கூட்டு போயிரும். சைத்தான் வேலைய நம்ம பார்க்க ஆரம்பிச்சுருவோம். பட் இந்த வேலைய நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னா, ஃபோன தொடவே கூடாது. ஃபோனுக்கும் உங்களுக்கும் ஒரு அக்ரீமெண்ட் போடுங்க. டேய் டெய்லி கொஞ்ச நாள் தான் உன்ன வந்து பார்ப்பேன், பேசுவேன், எல்லாம் செய்வேன். அதுவரைக்கும் நீ என்ன பார்க்கக்கூடாது, நானும் உன்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரீமெண்ட்ட போடுங்க. அதுக்கப்புறமா பாருங்க, யார் யாரெல்லாமோ அக்ரீமெண்ட் போடுறாங்க. விஜய், சிம்ரனே போடும்போது நம்ம போடக்கூடாதா சொல்லுங்க பாப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஒரு அக்ரீமெண்ட்ட போடுறோம். ஃபோன வந்து கொஞ்சம் தூரமா வைக்கிறோம். 4வது டிப்பு. இதுக்கு அடுத்து 5வது டிப்பு. ஸோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா? படித்தவுடன் கிழிக்கவும். வடிவேலோட டயலாக் தான். ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்துலயுமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. எத எடுத்தாலும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பா. கடைசில என்ன தெரியுமா பண்ணுவா? ரொம்ப நேரம் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. அழுதுட்டு ஒரு டைரி எடுக்க மாட்டா. ஒரு நோட் எடுப்பா. உட்காந்து எழுதுவா, எழுதுவா, எழுதுவா. கவிஞர் கண்ணதாசன் மாரி உட்காந்து எழுதுவா. என்ன எழுதுறான்னு அவளுக்கும் புரியாது, நமக்கும் புரியாதுங்கிற மாரி எழுதுவா. நாங்கலாம் போய் சமாதானப்படுத்துவோம். "ஏய் விடுடி, ஃபீல் பண்ணாதடி, என்னனாவது சொல்லேன்" அப்படின்னு சொல்லிட்டு. வாய தொறந்து சொல்லட்டுமே, உம்முனா மூஞ்சி சொல்லவே செய்யாது. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவா. வச்சுட்டு உட்காந்து எழுது எழுதுன்னு எழுதுவா. எழுதும்போது கண்ணீர பார்த்தீங்கன்னா, அப்படியே மாலை மாலையா வடியத்தான் செய்யும். கண்ணீர வடிச்சு முடிச்சுட்டு, எழுதி எல்லாம் முடிச்சுட்டு, அப்படியே துண்டு துண்டா கிழிச்சிருவா. ஒத்த எழுத்து யாருக்குமே படிக்க முடியாது. "ஏன்டி இப்படி பண்ணுன? குடுறி படிக்கலாம்" அப்படின்னா அவ சொல்லுவா, "ஏன்டி என்குள்ள தான் படிச்சு நீ என்ன செய்ய போற? உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு" அப்படின்ருவா. மூஞ்சில அடிச்சாக்குல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, மேக்கப் போட்டு ஜாலியா சொந்தமா சிரிச்சுக்கிட்டு அழுவா. "என்னடி இப்ப தானடி அழுதுகிட்டு இருந்தேன்னா?" "ஆமா அழுதேன். பிரச்சனை இருந்துச்சு அழுதேன். இப்ப எழுதிட்டேன். இப்ப எனக்கு என் மனசு ரிலாக்ஸ் ஆயிட்டு நான் ஃப்ரீ ஆயிட்டேன்" அப்படின்னுவா. ஆச்சரியமா இருக்கும். எனக்கு அவள பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஹேபிட்ட வந்து எனக்குள்ள உருவாச்சு. ஏன்னா எல்லாமே நமக்குள்ள தெரியாது இல்லையா? அடுத்தவங்கள பார்த்து தான் நம்ம வந்து கத்துக்க முடியும். இப்ப நீங்க தான் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. "ஓ! இப்படிலாம் இருக்காங்களான்னு" சொல்லிட்டு நானும் உங்கள பார்த்து திருந்தலாம். என்னைய பார்த்து நீங்க திருந்தலாம். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாரி தான் நான் அவள பார்த்து ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டேன். எல்லாத்தையும் உட்காந்து எழுதுவா. எழுதி முடிச்சு கிழிச்சு கந்த கந்தலா ஆக்கி அத வந்து டஸ்ட்பின்ல போட்டுருவா. அது யாருக்குமே தெரியாத ஒரு டஸ்ட்பின்ல போய் எங்கேயாவது போட்டு வருவா. இல்லன்னா ஜன்னல் வழியா பறக்க விட்டுருவா ஸ்கூல்ல. காலேஜ்லயுமே அப்படித்தான். ஆச்சரியமா இருக்கும். அவ கூட வரைக்கும் நான் காலேஜ் வரைக்கும் முடிச்சேங்கிறதுனால எனக்கு அவள வந்து தெரியும். ஆச்சரியமா இருக்கும். ஆனா பட் என்னன்னா, அந்த கொஞ்ச நேரத்துல அவ வடிச்ச கண்ணீர ஃபுல்லா சரியாக்கி, அவ பாட்டு சந்தோஷமா சிரிச்சு, விளையாடி, ஓடி ஆடிக்கிட்டே இருப்பா. அவள பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ நம்ம என்ன பிரச்சனைன்னா, நம்மளோட பிரச்சனைய வந்து நம்ம யார்ட்டயாவது ஒருத்தர்ட்ட வந்து சொல்லணும். அப்படித்தானே? நம்ம அத என்ன பண்றோம்? சொல்லாம நம்ம மனசுக்குள்ளேயே வைக்கும்போது, மனசு கன்னா பின்னான்னு அலைப்பாயுது. அதே நேரம் நீங்க யார்ட்டயாவது சொல்லிருங்க. இல்லையா உட்காந்து எழுதி தள்ளிருங்க. எழுதி தள்ளிட்டு படித்தவுடன் கிழிக்கவும் சொல்லிட்டு கிழிச்சு தூக்கி தூர போட்டுருங்க. உங்க மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். இது வந்து அனுபவ உண்மை. ஸோ கேட்கிறவங்க கண்டிப்பா கேளுங்க. 5வது டிப்ஸு தூக்கம் குறைஞ்சிருச்சுன்னா, ஓவர் திங்க் மண்டைக்குள்ள வந்து உட்காந்துக்கிடும். இப்ப எங்கக்கா எனக்கெல்லாம் தூக்கமே வருது. சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குதுக்கா அப்படிங்கிறீங்க. பட் மெயினான விஷயம் கண்டிப்பா ப்ளீஸ் 7லருந்து 8 மணி நேரமாச்சும் தூங்குங்க. குறைஞ்சது ஒரு 7 மணி நேரமாச்சும் கண்டிப்பா தூங்கிருங்க. இது மனச மட்டும் இல்ல, நம்மளையுமே நல்லாக்கி வைக்கும். ஏன்னா, ஒழுங்கா தூங்காம இருந்தோம்னா, சந்திரமுகியில வர்ற ஜோதிகா கண்ணு மாரி நம்ம வந்து ஆயிருது. என்ன ஆகுதுன்னா, கண்ணு கரு 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 கருன்னு ஆயி போயிருது. நம்ம பழைய ஃபோட்டோவும், இப்போ உள்ள ஃபோட்டோவும் வச்சு பார்த்தோம்னு வைங்களேன், கண்ணுக்குள்ள இருக்க கருவளையத்த எத வச்சு தேய்ச்சாலும் போகாது போல, அந்த அளவுக்கு ஆயிருது. ஸோ, அதனால எவ்வளோக்கு எவ்வளோ தூங்க முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ தூங்கி எந்திச்சிருங்க. தூங்குறதுக்கு மட்டும் லீவே விட்டுறாதீங்கப்பா. லாஸ்ட்டா பிரேயர், மெடிடேஷன் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ பிரேயர் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க வந்து நல்லா இருக்க முடியும். இல்ல யோகா பண்ணனாலும் பண்ணுங்க. ஏதோ ஒரு மெடிடேஷன் வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கங்க. 2லருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அமைதியா உட்காந்துருங்க. டீப் பிரீத் எடுங்க. இது ஏன் சொல்றேன்னா, மைண்ட் வந்து ரொம்ப காமா இருக்கும். இன்னைக்கு என்னுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப டல் அடிக்கும்னு நான் நெனைக்கிறேன். நல்லா சளி பிடிச்சுக்கிருச்சு, கோல்டா இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வேற வழியே இல்ல. வீடியோ வந்து நான் போடணும். ஏன்னா 3 மணி ஆயிட்டா எல்லாருமே என்ன தேடுவீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். "என்னம்மா நீ இந்த குரல வச்சுட்டு நீ பேச வேற வந்துட்டியா?" அப்படின்றாதீங்க. இந்த குரலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போங்கப்பா. வேற வழி இல்ல. நாம அதிகமா யோசிக்கிற விஷயங்கள்ல 90% வந்து சுத்தமா நடக்கவே செய்யாது. ஆனா, அது மிச்சம் 10% உட்காந்து மண்டைக்குள்ள ஃபுல்லா குழம்பிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பாட்டு சும்மா இருப்போம். ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லன்னு வைங்களேன், "ஒருவேளை அதுவா இருக்குமோ? ஒருவேளை இதுவா இருக்குமோ?" அப்படிம்போம். மேக்ஸிமம் நமக்காக நம்ம யோசிக்கவே மாட்டோம். அது வேற விஷயம்.
ஒண்ணு நம்ம குழந்தைங்களுக்காக யோசிப்போம், இல்ல நம்ம வீட்டுக்காரங்களுக்காக யோசிப்போம், இல்ல நம்மளுடைய தாய் தகப்பனுக்காக யோசிப்போமே தவிர, நமக்காக நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பண்ணணும், நம்ம இப்படி இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அந்த எண்ணம் நமக்குள்ள வரவே மாட்டேங்குது. இதுக்கு பேர் தான் தியாகம் போல. என்ன மாரி யாரெல்லாம் இருக்கீங்க சொல்லுங்களேன். ஏன்னா என்னைய பத்தி நான் அதிகமா யோசிக்கிறத விட, என்னோட குழந்தைகள, என்னோட வீட்டுக்காரர, என் கூட பொறந்தவங்கள, என்னோட தாய் தகப்பன இப்படியா தான் நான் யோசிச்சிருக்கேனே தவிர, மத்தவங்கள பத்தி யோசிச்சு, யோசிச்சு நம்மள பத்தி யோசிக்கவே மறந்துட்டோம். அதனால தான் இப்ப இவ்ளோ பாடி பெயின்லாம் பாடி ரொம்ப வீக் ஆயிட்டு அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்றது? பேஸ்மெண்ட் என்ன பாடி வீக்கு, பேஸ்மெண்ட் வீக்கா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே வடிவேலு. அந்த மாரி ஆயிப்போச்சு. பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஸோ ஃப்ரீயா விடுங்க. எதையுமே போட்டு யோசிக்காதீங்க. சில விஷயத்துங்கள அந்த அளவுக்கு யோசிக்காம அப்படியே விட்டுருங்க. அப்பதான் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்க யோசிக்கிற அளவுக்கு வாழ்க்கை வந்து அவ்ளோ கஷ்டமானது இல்லப்பா. அத நம்ம தான் கஷ்டமா, இஷ்டமாங்கிறத நம்ம ஏற்படுத்திக்கணும். ஸோ கஷ்டம்னு நெனச்சா கஷ்டம், இஷ்டம்னு நெனச்சா இஷ்டம். ஸோ நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே. சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பொண்ணு நெனச்சா என்னத்த வேணாலும் சாதிக்கலான்னு சொல்லிட்டு. அப்படி சாதிக்கும்போது, சாதாரண விஷயத்த இத தூக்கி போட முடியாதா? கண்டிப்பா முடியும். ஓவர் திங்க் பண்ணாம இருக்கன்னா நான் என்ன சொன்னேன்? யாரையும் எதை பத்தி யோசிக்காதீங்க. உங்கள எந்த அளவுக்கு பிஸியா வச்சுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பிஸியா வச்சுக்கங்க. நம்ம பிஸியா இருந்தாலே போதும். நம்ம ஓவர் திங்க்னா என்னன்னே வராது. ஏன்னா, ஒரு காலத்துல நான் அப்படி இருந்து, இப்போ நான் அதுலருந்து மீண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்கட்ட வந்து சொல்றேன். இது அனுபவபூர்வமா நான் வந்து அனுபவிச்சு சொல்றது. எதுக்கெடுத்தாலும் அழுகுவேன், எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவேன், எதுக்கெடுத்தாலும் எரிச்சப்படுவேன். இப்படியே இருந்துட்டு இப்ப தான் நல்ல புத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, என்ன நானே பிஸியாக்க கத்துக்கிட்டேன். ஸோ, அதனால எனக்கு அதுக்கு உண்டான டைமே இல்ல. யார் என்ன பேசினாலும் சரி பரவால்ல போயிட்டு போது நம்ம வேலைய நம்ம பார்ப்போம். அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டேன். ஸோ, நீங்களும் உங்களோட ஓவர் திங்கிங் எல்லாத்தையும் தூர போட்டுருங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்கும்னு நம்புறேன். எத்தன பேருக்கு ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல பார்ப்போம். சரியா? உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து வெளில சொல்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீ ஆயிருவோம். இல்லையா? ஏன்னா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ட்ட வந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து மனசு கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆகும். ஏன் நானும் அதுக்கு உண்டான ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கங்க. ஓவர் திங்க் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? என்னோட வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பாய்மா. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்கள சந்திக்கும்போது ஓவர் திங்கிங் எனக்கு இல்லக்கான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரணும். ஓகேவா? டாட்டா, பாய்மா.